அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம பார்க்க போறது காப் மாநாடுகள், அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் என்று அழைக்கப்படும் பருவநிலை மாநாடுகள். இந்த பருவநிலை மாநாடுகளை, இந்த காப் மாநாடுகளை யாரு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் UNFCCC, அதாவது UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படி சொல்லுவாங்க. இந்த அமைப்பானது 1992 உருவாக்கப்பட்டு 1994 முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த அமைப்பின் செயல்பாடு. அதனைத் தொடர்ந்து இந்த பருவநிலை மாநாடுகள் என்று அழைக்கப்படும் இந்த காப் மாநாடு, முதல் மாநாடு நடைபெற்ற வருஷம் 1995 நடைபெற்றது. முதல் காப் மாநாடு காப் 1 நடைபெற்ற இடம் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்றது. 96ஆம் ஆண்டில் இந்த மாநாடு ஜெனிவா நகரிலும், 97ஆம் ஆண்டு ஜப்பானின் கியோட்டோ நகரிலும் அந்த பருவநிலை மாநாடு நடைபெற்றது. இந்தியாவில் முதல் முறையாக மற்றும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் இந்த பருவநிலை மாநாடு நடைபெற்றுள்ளது. அது 8வது பருவநிலை மாநாடு காப் 8 சொல்லுவாங்க. 2002ஆம் ஆண்டில் புதுடெல்லியில் நடைபெற்றது. அதே மாதிரி காப் 29, அதாவது கடைசியாக இந்த மாநாடு எங்கு நடைபெற்று முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜர்பைஜான் நாட்டின் இந்த பாகு அப்படிங்கிற நகரில் நடைபெற்று முடிந்தது. தற்போது 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு மாநாடு காப் 30 மாநாடு சொல்லுவாங்க. இந்த மாநாடானது பிரேசில் நாட்டின் பெலேம் என்ற நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த காப் 30 மாநாடு முடியும் போது என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இதுதான் பருவநிலை மாநாடுகள் தற்போது நடைபெற்று வருவது காப் 30. மறந்துடாது. இந்த பதிவிற்கான கேள்வி, இந்த பருவநிலை மாநாடு எத்தனையாவது பருவநிலை மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது, எந்த ஆண்டு அந்த மாநாடு நடைபெற்றது? தெரிஞ்சவங்க பதில்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க.